உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு அனுஷம். இந்த நன்னாளில் இந்த பெரியவா மணிமண்டபத்தில் வேதகோஷத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. இதை நீங்கள் எல்லாரும் ஒரு பாக்கியமாக நினச்சிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு அனுஷத்தன்னைக்கும் இந்த வேதகோஷம் ஒலிச்சுட்டே இருக்கணும். அனுஷத்தும் போது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் எல்லா ரகத்துலேயும் எல்லா கோவில்கள்லேயும் வேதகோஷம் கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அவதார புருஷரான மகாபெரிவா வேத சம்ரட்சணத்துக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்கா. ஏன்னா மகாபெரிவாளும் அடிக்கடி இதே தான் சொல்லிட்டு இருந்தா. அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். மகாபெரிவான்னு சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்கிறது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் அவர் கூடவே இருந்திருக்கேன். அவர் உபன்யாசங்களை சொற்பொழிவுகளை கேட்கக்கூடிய குடுப்பனே எனக்கு கிடைச்சிது. அஹோ பாக்கியம். குருநாதன் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும்? குருநாதன் கிருபை வேண்டும். அனுஷத்தில் அவதரித்தார் சுவாமிநாத குரு. அனுஷத்தில் அவதரித்தார் சுவாமிநாத குரு. அனுகிரகம் பெற வேண்டும், வேறென்ன வேண்டும்? குருநாதன் கிருபை வேண்டும். கருணையே உருவான பரமதயாள குரு. கருணையே உருவான பரமதயாள குரு. திருவருள் கூட வேண்டும், வேறென்ன வேண்டும்? பரம காருண்யமூர்த்தி பாத பத்மங்களை. பரம காருண்யமூர்த்தி பாத பத்மங்களை பணிந்து நான் பாட வேண்டும், வேறென்ன வேண்டும்? குருநாதன் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும்? குருநாதன் கிருபை வேண்டும், வேண்டும் வேண்டும் வேண்டும். சந்திரசேகரா 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 சந்திரசேகரா
The Matam is happy to receive you here. Hope you had a pleasant journey. It was told you have traveled all the way from US to be specifically here. Glad you have taken time to visit this place. Oh gracious, it's our privilege that Your Holiness has given us an audience. எம்எஸ் அம்மா வந்திருக்கா? என்னடா சந்திரசேகரா, அங்க என்ன முணுமுணுப்பு? இல்லை பெரியவா, எம்எஸ் அம்மா வந்திருக்கா. யுனைடெட் நேஷன்ஸில் பாடுறதுக்கு முன்னாடி பெரியவா கிட்டேருந்து அனுகிரகம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கா. அப்படியா? சரி, வர சொல்லு. உத்தரவு பெரியவா. ராகவா, இவாள் சேர்த்து வெயிட் பண்ணி சொல்லு. Acharya says, They've got the message. We'll wait. வாங்கோ. ரெண்டு பேரும் க்ஷேமமா இருங்கோ. என்ன யுஎஸ் பிரயாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சா? ஆமாம் பெரியவா. பெரியவா விருப்பப்படி யூஎன் கவுன்சிலில் மைத்ரீம் பட்ஜெட்டை பாடுறதுக்கு ஒத்திகெல்லாம் பண்ணியாச்சு. புறப்படுறதுக்கு முன்னாடி பெரியவா அனுகிரகம் வேணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். போயிட்டு வா. பெரியவா, என்ன முதல்ல பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறமா அங்க போய் பாடலாம்னு. அதான் அவன் விருப்பம்னா मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीम् आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणं त्यजत परेष्वक्रममाक्रमणं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं जननी पृथ्वी कामधुगास्ते जननी पृथ्वी कामधुगास्ते जनको देवः सकलदयालुः जनको देवः सकलदयालुः धाम्यददात दयध्वं जनता धाम्यददात दयध्वं जनता श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां
जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर எல்லாம் பெரிய அனுகிரகம். நல்லபடியா போயிட்டு வாங்க. ஏண்டா ராகவா? உத்தரவு பெரியவா. எல்லாம் சரியா இருந்ததுதானோ? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பெரியவா? இல்லடா, இதில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்கியே. பெரியவா, இது பெரியவா மூலமா வருது. யூஎன்ல மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஒலிக்கும்ங்கிற சந்தோஷம் எனக்கு. Well, you have been waiting for a long time. Not at all, Your Holiness. We had the pleasure of listening to M.S. Subbalakshmi's divine voice. Actually, it made our day. நீங்களும் ஷேமமாக இருந்தோம். மாமா மாமா, என் பேர் காமாட்சி. எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். மாமா மாமா, என் பேர் காமாட்சி. எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். மாமா மாமா மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என் பேர் காமாட்சி. காமாட்சி, அந்த அம்பாள் மாதிரியே லட்சணமா இருக்க. அது சரி, என் பேர் என்ன தெரியுமோ? இந்த மணிமண்டபத்துல உங்களை பத்தி தெரியாதவா யாராவது இருக்க முடியுமா? சந்திரசேகரன் மாமா. எனக்கும் பெரியவாளோட பேர் தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. தீர்க்க சுமங்கலி பவா. அம்மாடி காமாட்சி, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சின்ன பொண்ணான நீ இவ்வளோ பவ்யமா வினயத்தோட, அதுவும் மடிச்சாரில் இருக்கிறத பார்க்கும்போது நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு இன்னும் க்ஷேமமா இருக்குன்னு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. நீயும் க்ஷேமமா இரு. எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் தான் மாமா. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஏமாமா, சத்த முன்னாடி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தேடே, என்னாச்சு? ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறதுங்கிறது வேற, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறதுங்கிறது வேற. இப்போ நான் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன். ஆனால் ஒரு காலத்தில் நீ சொன்ன மாதிரி ஒரு பிரமையில தான் இருந்தேன். சேகரா, எப்ப பாரு பித்து பிடிச்ச மாதிரி இங்கேயே உட்காந்துருந்தா என்னடா அர்த்தம்? ஆச்சு, விடிஞ்சா அப்பாவுக்கு பீமரத சாந்தி. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டா. உன்னோட பெரியமாக்கள் மாமா ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டா. முதல்ல வந்திருக்கிறது யார் தெரியுமோ? பட்டணத்துல இருந்து உன் மூத்த பெரியமா கோமதி.
கோமதி, கோமோ, இங்க சித்த வரியா? காபி ரெடி ஆயிடுத்து. அங்க கூடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. கோமோ, என்னம்மா? இங்க இருந்து வரியா? இந்த காப்பியை கொண்டு போய் மாப்பிள்ளைட்ட கொடு. கௌஷிக், வேலை பண்ணும்போது தொந்தரவு பண்ணாத, அம்மாட்ட போய் உட்காந்துக்கோ போ. கௌஷிக், இங்க வாடா, இங்க வந்து உட்காந்துக்கோ. இன்னும் சித்த நேரத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். நீ ஏமா எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு பண்ணிட்டு இருக்க? நான் பண்ண மாட்டேனா? இருந்து நீங்கெல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கேள். அதுவும் தவிர என் கையால பண்ணினாதாண்டி எனக்கு ஒரு திருப்தி. அப்படியே வேணும்னா ஒத்தாசைக்கு லல்லி இருக்கா கூட. அக்கா, அம்மா இப்படிதான் சொல்லுவா. ஆனா யாரையும் எதையும் செய்விட மாட்டா. இத்தனைக்கும் நான் அம்மா கூடவே இருந்துட்டு இருக்கேன். மிஞ்சு போனா இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் ஆஞ்சு கொடு, அந்த உருள்ல இருந்து அந்த மோர் எடுத்து கொடு, இந்த மாதிரி பெரிய வேலையை தான் கொடுப்பா. சரி, காப்பி ஆடுறதுக்குள்ள மாப்பிள்ளைகிட்ட காப்பியை கொடுத்துட்டு வா. அம்மா, நம்பாத்துல தான் காஃபி சாப்பிடுற வழக்கமே கிடையாதே. மகா பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் வாஸ்தவம் தான்க்கா. ஆனா சில விதிவிலக்கெல்லாம் இருக்கு. நம்மாத்துல இருக்கிறவா காப்பியோட ருசியை மறந்து வருஷ கணக்காருது. ஆனா ஊர்ல இருந்து வரவாளுக்கும் மத்த விருந்தாளிகளுக்கும் அந்த நிபந்தனை கிடையாது. அதுவும் அம்மா போடுற காஃபி இருக்கே, வாசல் வரைக்கும் வாசனை மூக்க தொலைக்கும். அம்மா கைமணத்தை பத்தி என்கிட்டயே சொல்றியா நீ? என்ன சொல்லு, அம்மா மாதிரி வராது. அப்புறம் போய் இறங்கினதும் உங்க அம்மா போடுற டிகிரி காஃபியை முதல்ல டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வழி நடுக உங்க அத்தமேர் சொல்லிண்டே வந்தார். நானா நம்மாத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நானா எங்கிட்டயா பேசிட்டு இருந்தேன்? அதுக்கு இல்லை மாப்பிள்ள, நானான்னு பேர் சொல்லி கூப்பிட்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. இத்தனை வருஷமா அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். நானா ஒன்னும் சொல்லலையே. நீங்க நானான்னு கூப்பிடுங்கோ, நாலனான்னு கூப்பிடுங்கோ, இல்ல நாராயணான்னு கூப்பிடுங்கோ. உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி கூப்பிடலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. யூ ஆர் அட் லிபர்ட்டி டு கால் மீ வாட் எவர் யூ ஃபீல் லைக். நானும் இந்த அக்ரஹாரத்தை சேர்ந்தவன் தானே. சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? அது சரி, நம்மாத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும் இல்லையோ? ஆமா. My last visit was on 14 September 1958. 14ஆம் தேதி வந்தேன். Left on 17 September. Today is 7th August 1960. So டோட்டலா 676 நாள் ஆச்சு. காஃபி நீங்க சொல்லிண்டே இருந்தேளே, அம்மா கையால போட்ட காஃபி எடுத்துங்க. 1958 செப்டம்பர்ல 13 நாள், அக்டோபர்ல 31, நவம்பர்ல 30, டிசம்பர்ல 30. டம்ளர் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம். 1959ல 365 நாள். இந்த வருஷம் ஜனவரி 31, பிப்ரவரி 29, மார்ச் 31, ஏப்ரல் 30. டம்ளர் சின்னதா இருந்தாலும் காஃபி திவ்யமா இருக்கு. அபாரம். நான் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா இருப்பேன். அது உங்க பொண்ணு கோமுக்கே நன்னா தெரியும். நடுப்புற ஏன் வர முடியலன்னா, யூஎஸ் கான்சுலேட்ல வேலை பாக்குறேன்னா லீவு கிடைக்கிறது துர்லபமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டாருமா நம்ம மாப்பிள்ள தான் சொந்த பிரதாபத்தை பிரஸ்தாபிக்கிறதுக்கு. பேசாம ரெடி, மாப்பிள்ள காதல விழ போறது. அவர் பாவம் ஏதோ தான் சந்தோஷத்துக்காக சொல்லிக்கிறார் விட. இல்லம்மா, யூஎஸ் கான்சுலேட்டே இவர் தலையில ஓடுற மாதிரி பேசுறாரு. அங்க இவர் வெறும் ஜூனியர் கிளர்க். அப்புறம் கோமோ, நாளைக்கு பீமரத சாந்தி பண்ணிக்க போற அப்பா அம்மாவுக்காக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோமோனோ, அதை சத்த எடுத்துட்டு வா. ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணிருக்கோம். அப்புறம் கோமோ, காபி திவ்யமா இருக்குன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. கேட்டுட்டே தான் இருக்கேன். அப்படியே இன்னொரு டோஸ் கிடைச்சா கூட நன்னாதான் இருக்கும். அதுக்கு என்ன, இப்போ நாம இருக்க போற இந்த 4 நாளைக்கும் 4 வேளைக்கும் அம்மா கிட்ட கொடுக்க சொல்லிட்டா போச்சு. அதுக்குன்னு அதையே எனக்கு ஆகாரமாக்கிடாதே.
பெரியம்மா கோமதியும் பெரியப்பா நானாவும் வந்து செட்டில் ஆயிட்டா. நான் சொல்கிறதெல்லாம் உன் காதில் விழறதா இல்லையா? தெரியும், நீ எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாலும் நான் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் பெரியம்மா பெரியப்பாவோட மாமா சுவாமிநாதனும் மாமி கிரிஜாவும் வந்து சேர்ந்துட்டா. சித்த உள்ள வாயேன். மடசாம்பிராணி, இங்க சத்து வந்து தொலையேன். அதை வந்துட்டேன். பட்டணத்தில் தான் வெயில் கொளுத்துறதுன்னு பார்த்தா இங்க தகிக்கிறது. शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा என்ன நமக்கு புள்ள குழந்தையா இருந்தா சங்கரன்னு பேர் வைக்கலாமா? இதோ பாரு கிரிஜா, அதெல்லாம் ஆத்து பெரியவா பார்த்துப்பா. நம்ம குழந்தைங்கிறதுனால எல்லாம் நம்மளே தீர்மானம் பண்ணோன்னு நினச்சிக்காத. ஏதோ மனசுல தோணித்து சொன்னேன். எதுக்கும் அம்மா காதுலயும் போட்டு வைக்கிறேன். சரி சரி, அந்த துண்டை கொடு, ஒரு குழி குளிச்சுட்டு வந்துடுறேன். கசகசான் இருக்கு. கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மாட்டு வண்டியில் குலுங்கி குலுங்கி வந்ததில் உடம்பெல்லாம் விட்டு போயிடுது. இதான் கொண்டு வந்தியா? எனக்கு வயத்துக்குள்ள குழந்தை அசைஞ்சது நன்னா தெரிஞ்சதுண்ணா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த தலைப்பிரசவமும் சரி, அப்பாவோட பீமரத சாந்தியும் சரி, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். அப்படியே சுவாமி மலைக்கும் போயிட்டு வந்தா தேவையில்லண்ணா. அந்த சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். மறைமுகமா என் பேரை சொல்லி கூப்பிடுற சுவாமிநாதன்னு. ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைச்சுக்கலண்ணா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி மயிலாப்பூர்ல எங்க ஆத்துக்கு வந்து என் அக்கா கோமதிட்ட கபாலீஸ்வரர் சுவாமியை தரிசனம் பண்ண வந்தேன், சுவாமியை தரிசனம் பண்ண வந்தேன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருப்ப. அதெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்தாதீங்கோ. நீங்க மட்டும் என்ன, நான் ஆர்எஸ் மனோகரோட லங்கேஸ்வரன் நாடகத்துல நடிக்கிறப்போ என்ன பார்க்கணுங்கிறதுக்காகவே எத்தனை தடவை அந்த நாடகத்தை வந்து பார்த்தேன். அது மட்டுமா, அப்புறமா தைரியமா என்ன பார்க்க வாங்கோக்கா வாங்கோக்கா. என்னடா ஆம்பளையான பொண்டாட்டியும் குசு குசுன்னு என்ன பேசின்னு இருக்கேள்? அதான் கல்யாணமும் நடந்து குழந்தையும் பிறக்க போறதே. பால் எடுத்துங்கோ. அது ஒண்ணும் இல்லக்கா, உங்களாலதான் எங்க கல்யாணமே நடந்ததுன்னு உங்களை பத்தி ஒசத்தியா பேசிட்டு இருந்தோம். நம்பிட்டேன். என்னடி ஆச்சு? இந்த பாருடி கிரிஜா, புள்ளத்தாச்சி பொண்ணு, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப ஆத்தினே இருக்காதரா, ஆறிட போறது. வாங்கோ வாங்கோ, வாடா சுவாமிநாதா. கையில் என்ன காஃபியா பாலா? வாமா கோமதி, எப்படி இருக்க? எல்லாரும் எப்ப வந்தே? நாங்க வரது இருக்கட்டும், நாங்க வரோன்னு தெரிஞ்சு நீ எங்கடா போயிட்ட? நான் எங்க போவேன், இங்கேயே தான் அக்ரஹாரமே கதின்னு உட்காந்துட்டு இருக்கேன். அம்மா அப்பாவையும் அக்ரஹாரத்தையும் பார்த்துட்டு நீங்க தான் பட்டணம் பட்டணம்னு பட்டணத்தை பார்க்க பறந்து போயிட்டு. நாளைக்கு அப்பாவோட பீமரத சாந்தி இல்லையா, அதுக்குண்டான கடைசி நிமிஷ ஏற்பாடெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன, ஹாயா வருவேள், 4 நாள் டேரா போடுவேள், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவேள்.
ஊரு கழிச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி மாதிரி எல்லா வேலையும் நான் தான் பார்த்து 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 பொறுப்பா பண்ண வேண்டியிருக்கு. இப்ப என்ன எங்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிறியா இல்ல அப்பா அம்மா மேல அன்பு பாசம் அக்கறை எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரியா? இத பாரு, வாய்க்கு வந்தபடி பேசாத. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். அதே மாதிரிதான் என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். கோமு, அக்கா ஆயிட்டேன்னு பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணுவ? கிரிஜா, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன். யாருக்குடா? கோமதி, கோமோ. என்ன எப்ப கூப்பிடணும்னு அம்மாக்கு நன்னா தெரியும். உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். முதல்ல அம்மாவை போய் கவனிப்போ. நீ ஏமா நிக்கிற? புள்ளத்தாச்சி பொண்ணு கால் கெடுக்க உட்காரு. அப்புறம் யமுனா வந்தாச்சா? நீங்க பட்டணவாசினா அவ பாம்பேக்காரி ஆயிட்டாளே. இல்லண்ணா, இன்னும் வரல. அவளோட ட்ரெயின் எங்களுக்கு அப்புறம் தான் வருது. ஓஹோ, தாதர் எக்ஸ்பிரஸ். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு இங்க வரணும். வர வர இந்த வண்டிக்காரெல்லாம் ஏகத்துக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டா. கும்பகோணம் ஸ்டேஷன்லேருந்து இங்க வரதுக்கு 1,000 ரூபாயாம் கொள்ளை அடிக்கிறா. நீ வேற வண்டி கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு. இப்பெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. அப்புறம் இப்ப புதுசா டாக்ஸின்னு வேற விட ஆரம்பிச்சுட்டா. குடியேண்டா. அப்புறம் கிரிஜா, நோக்கு வடகாப்புக்கு தேதியெல்லாம் குறிச்சாச்சா? அதெல்லாம் நாங்க எப்படின்னா பெரியவா நீங்கெல்லாம் தான் சேர்ந்து. இல்ல, அக்காக்காரி ஒருத்தி இருக்காளே கோமதின்னு, அவ இத்தனை நேரம் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி இருப்பாளே அங்க மயிலாப்பூர்ல உட்கார்ந்து இருந்தபடியே. அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுண்ணா. இதுல எங்களை இழுக்காதீங்க. என்ன இழுக்காதேன்னு சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம மடசாம்பிராணி ராகவன், அவன்கிட்ட தென்னை மட்டை இழுத்து போட சொன்னேன். எங்க அரட்டை அடிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. அவனை போய் கவனிச்சுட்டு வரேன். மடசாம்பிராணி, டே மடசாம்பிராணி. அத்திம்பேர் எப்படி இருக்கு? யூஎஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஏண்டா படவா, கிண்டல் தானே உனக்கு? எல்லாம் அது அந்தந்த இடத்துல அப்படியே தான் இருக்கு. நீ தான் காலில் ரெக்கைய கட்டி நம்ம மாதிரி இங்கேக்கு அங்கேக்கு பறந்துட்டே இருக்க. என்ன பண்றது சொல்லுங்க அத்திம்பேர். எல்லா பொறுப்பும் என் தலைமையில தானே. அப்புறம் உங்களுக்கு 2வது டோஸ் காஃபி அனுப்புறேன். நன்னா ருசிச்சு அனுபவிச்சு குடிங்க மடசாம்பிராணி. மடசாம்பிராணி, நன்னா இல்ல, கொஞ்சம் கூட நன்னா இல்ல. அங்க எல்லாரும் கூடிட்டா இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சித்த வாயன். மடசாம்பிராணி எங்க போய் தொலைஞ்சாவன்? டே மடசாம்பிராணி, டே எங்கெல்லாம்டா உன்னை தேடுறது? இல்லண்ணா, இவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி உள்ள அழிச்சுட்டு வரலாம்னு பார்த்தேன். நீ ஒன்னும் படுத்த வேண்டாம். அவன் போக்கு விட்டுரு. மகா பெரியவாளோட பார்வை என்னைக்கு அவன் மேல படணும்னு இருக்கோ அன்னைக்கு அவன் சரியாயிடுவான். சரி, உன்னை அந்த தென்னை மட்டை இழுத்து போட சொன்னேன்னு அதை விட்டுட்டு பின்கட்டில் உட்காந்து என்ன வெட்டி முடிச்சுட்டு இருக்க? எல்லாரும் ஊர்ல இருந்து வராளோ இல்லையோ, அம்மா தான் அவள்லாம் ஸ்நானம் பண்றதுக்கு வெந்நீர் ஏற்பாடு பண்ண சொன்னா. ஏற்பாடு பண்ணிட்டியோனோ? மசமசன்னு இல்லாம மடமடன்னு வேலையை கவனி. ஆச்சுடா. அடுத்தது யமுனாவும் கணேசத்தி பேரும் வரா. அவளுக்கு எது வேணும் என்ன வேணுங்கிற எல்லா சுசுரூஷையும் நான் தானே பண்ணி ஆகணும். அப்பா அப்பா அப்பா, வாசல்ல பால்காரன் நிக்கிறானா, அவனுக்கு காசு தரணுமா? தாத்தா உங்ககிட்ட சொல்ல சொன்னா. எல்லாத்தையும் எங்கிட்டயே சொல்லுங்க. அங்க அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காளே, யாராவது ஒருத்தர் கொடுக்க வேண்டியதானே. நீ எங்கடா போற? நீங்க சொன்னதை தாத்தா கிட்ட சொல்லிடுற. குடுகுடுன்னு ஓடி போய் தாத்தாட்ட எதுவும் உளறி வைக்காத. இங்கே இரு. பொழுது போலன்னா அங்க உட்காந்துட்டு இருக்கான் பாரு அத்தான், அவன்கிட்ட பேசிட்டு. அப்பா. என்னடா? அத்தா ஏன் அப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கான்? ஏன் உள்ளே வர மாட்டேங்கிறான்? போய் அவன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. பால்காரனை கவனியேண்டா. எல்லாத்தையும் நான் தான் கவனிக்கணும். கிரகச்சாரம். அத்தா உள்ள வாங்க அத்தா. இந்த பால்கார எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ராகவா, வாங்கோ வாங்கோ. அத கொடுங்கோ, அதையும் கொடுங்கோ. பாத்துடா. ஒன்னும் இல்ல. ஆமா, என்ன நடந்து வந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, தெருமுனைக்கு மேல வண்டி போகாதுன்னு அங்கேயே இறக்கி விட்டா வண்டிக்காரன். அரை மைல் தானே, நடந்து வரலாமேன்னு வந்துட்டோம். நடந்து வந்தோன்னு உள்ள யார்கிட்டயும் சொல்லாது. ஏண்டா? ஏண்டா ஸ்டேஷன் வரைக்கும் போகலன்னு என்ன வெய்வா. நீங்க வாங்கோ. வாங்கோ வாங்கோ. பாத்து போடா. நீங்க பாத்து இடிச்சுக்காம வாங்கோ.
அப்பா அம்மாடி. வாங்கோ 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 வாயமுனா வாங்கோ திம்பேர். நானே ஸ்டேஷனுக்கு வரதா இருந்தேன். என்ன பண்றது, தலைக்கு மேல வேலை. இதோ இந்த மடசாம்பிராணி அனுப்பலாம்னா அதுவும் முடியல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கோ. இதுல என்னடா இருக்கு? இது நான் பிறந்து வளர்ந்த அக்ரஹாரம் தானேடா. அதுவும் தவிர எங்க போனாலும் பெரியவா நமக்கு துணையா இருக்கா. அப்புறம் என்ன கவலை? நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் அத்திம்பேர். நம்ம எல்லாருமே அந்த காஞ்சி மகா சுவாமிகளோட அனுகிரகத்தினால தானே ஜீவனத்தை ஓட்டின்னு இருக்கோம். அப்புறம் யமுனா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததோன்னோ? அதை ஏன் கேக்குற? 3rd கிளாஸ் ரிசர்வேஷன் தான் பேரு. ஆனா அன்ரிசர்வ்ட் மாதிரி கண்டவாளும் ஏறி கம்பார்ட்மெண்ட்டே ஒரே கச்சடாவா இருந்தது. அம்மா, அது என்னது கச்சடா? அது குப்பையும் கூலமுமா இருந்ததுன்னு அர்த்தம்டா. அவாதான் பாம்பேல இருந்து வந்திருக்காளோனோ, அதனால அப்பப்ப ஹிந்தி வார்த்தையும் வரும். என்ன என்ன சொல்றார் ஷெட்டகர்? 3rd கிளாஸ்ல டிராவல் பண்ணத பத்தி பேசிட்டு இருக்காரா? That's why I always prefer 1st class. நானா, அது எனக்கு தெரியாம இல்ல. ஆனா டிக்கெட் கிடைக்கல. கணேசன் உட்காருங்க. US கான்சுலேட்ல வேலை பண்றீர். பஞ்சகஜ அங்கவஸ்திரத்தோட இருக்கீர். சுவாமி, ஆபீஸ் தான் பேண்ட் ஷர்ட், அக்ரஹாரம்னு வந்துட்டா அங்கவஸ்திரம் அண்ட் பஞ்சகஜம். நான் அதுக்கு சொல்ல வரல. இல்ல, இந்த டிஸ்கஷனை அப்புறம் வச்சுக்கலாமே. எல்லாரும் வந்தாச்சோனோ? பட்டாபி, எப்பவும் போல எல்லாரையும் பெரியவா சன்னதிக்கு வர சொல்லுப்பா. சரிப்பா. शंकर हर हर शंकर जय जय 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 शंकर हर हर शंकर. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவா இந்த ஆத்துல இதே இடத்துல நம்ம எல்லாரையும் அனுகிரகிச்சா. ஆச்சாரிய அனுகிரகம். அன்னியிலிருந்து இந்த இடத்த ஒரு சன்னிதானமா தான் நான் பாவிக்கிறேன். அப்பா, இது லட்சம் தடவை சொல்லிட்டேல்பா. இருக்கட்டுமே, ராமநாமத்தை எத்தனை தடவை ஜெபிக்கிறோமோ அத்தனை புண்ணியம்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்பா அதை சொல்லும்போது அவருக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கிறது. அதை நம்ம பாராட்டுவோமே. வழக்கமா நம்மாத்து கடைக்குட்டி படுசுட்டி கௌஷிக்கோட வேத கோஷத்தோட தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி இன்னைக்கும் குழந்தை கௌஷிக். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஷண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஓம் தச்சயோராவృణீமஹே गातं यज्ञाय गातं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं षण्णो अस्तु द्विपदे सञ्चतुष्पदे. ओम शांति शांति शांतिः. सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् स भूमिं विश्वतो वृत्वा अत्यतिच्छद्दशाङ्गुलं पुरुष एवेदकं सर्वं यद्भूतं यच्च भव्यं उदामृतत्वस्येषा नः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतोऽध्यायागिश्च पूरुषः. இது வந்து பிரத்யேகமா உங்களுக்காக நேத்திக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல அர்ச்சனை பண்ண பிரசாதம். இது வந்து ஒரு விசேஷமான ரக்ஷை.
இந்த கயிறு உங்களுக்காகவே திரிச்சது, ஐ மீன் தயார் பண்றது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்களும் அப்படி வந்து நில்லுங்க. அப்பா, அங்க மாட்டுங்கால கிரி ட்ரேடிங் ஏஜென்சின்னு ஒரு புது கடை திறந்திருக்காப்பா. போஸ்ட் ஆபீஸ்க்கு எதிர்க்க கார்னர்ல தான் இருக்கு. அங்க நம்மளவளுக்கு தேவையான எல்லா சாமகிரிகளும் கிடைக்கும். பூஜை புனஸ்காரத்துக்கு தேவையான அத்தனையும் அங்க இருக்கு. அங்கதான் இதை வாங்கினோம் உங்களுக்காக பிரத்யேகமா. காமாட்சி அம்மன் முகம் பதிச்ச தங்க காசு புதுசா வந்திருக்கு. நாம எல்லாரும் பெரியவாளை ஆராதிக்கிறவா, இதை கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணும். எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அபிவாதையே गणेश शर्मा नमः अस्मि भोः। दीर्घायुष्मान् भव, दीर्घसुमङ्गली भव। இதை பாருங்கோ, நீங்கள்லாம் ஆசைப்பட்டேன்னு தான் நான் இந்த பீமரத சாந்திக்கு சரின்னு சொன்னேன். நானும் வானப்பிரஸ்தாஸ்தமத்தை நோக்கி போயின்னு இருக்கேன். அதனால் இதிலெல்லாம் எனக்கு பெருசாக எதுவும் உடன்பாடு இல்லை. அதனால தான் பட்டாபிட்ட சொன்னேன், நான் மாத்தோட வச்சுக்கலாமேன்னுட்டு. புரியுறதுப்பா. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, சாஸ்திரப்படி 69 வயசு பூர்த்தியான உடனே இத பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. 2வது, கூட பிறந்தவா எல்லாரும், அதான் கோமதி, நான், பட்டாபி, சுவாமிநாதன் எல்லாரும் தம்பதி சமேதரா ஒண்ணு கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிப்பா. அதான் விமர்சையா கொண்டாடலான்னு பிரியப்பட்டோம்பா. ஆமா ஆமா, தாலி முதற்கொண்டு வாங்கி வச்சிருக்கோமே. நாங்க நாளைக்கு கல்யாணம் மாதிரியே கிராண்டா பிரமாதமா கொண்டாடிடலாம். இத பாருங்க அத்திம்பே, இதெல்லாம் வைதீகமா பண்ண வேண்டிய வைபவம். ஆடம்பரத்தை சுத்தமா தவிர்க்கணும். நானும் அப்பாவும் வைதீக முறையில வாழறவா. அதனால இந்த மாங்கல்ய தாரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமே. என்னடா சொல்ற? இதெல்லாம் வழி வழியா வந்துட்டு இருக்கிற சம்பிரதாயம் தானே. சஷ்டியப்த பூர்த்தி ஆகட்டும், பீமரத சாந்தி ஆகட்டும், சதாபிஷேகம் ஆகட்டும், கனகாபிஷேகம் ஆகட்டும், இந்த விசேஷத்தின் போது மாங்கல்ய தாரணம் உண்டா இல்லையா? இதுக்கு தானே இந்த ஏற்பாடு. நானா எனக்கு தெரிஞ்ச வர இந்த மாங்கல்ய தாரணம்ன்றது ஒரு இடைச்சொருகள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்த வழக்கம் இது. அதுவும் தவிர பீமரத சாதிக்கு நிச்சயமா இந்த மாங்கல்ய தாரணம் கிடையாது. அத்திம்பேர் ரொம்ப கரெக்டா சொன்னேன். என்னோட அபிப்பிராயமும் இதேதான். ஏன்னா வேதத்துல இத பத்தின பிரமாணமே இல்ல. யாரோ எப்பவோ புகுத்தின சமாச்சாரம். ஹோய் பட்டாபி, என்னடா சொல்ற? இப்பெல்லாம் கோவில்ல சுவாமி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் பண்ற வைபவம் நடக்கிறதா இல்லையா? வாஸ்தவம் தான். இதிகாச புராணங்கள் எல்லாம் கூட இது இருக்கு. பெருமாளுக்கே கல்யாண உற்சவம் எல்லாம் பண்றது இல்லையா என்ன? கிரிஜா, இதெல்லாம் நம்ம திருப்திக்காக நடைமுறையில கொண்டு வரப்பட்ட சம்பிரதாயமே தவிர சாஸ்திரம் ஆயிடாது. இதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. பெருமாளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற பெருமை தான் இவாளுக்கெல்லாம். இவ்வளவு பேசுறியே, லல்லி கயிற்றுல ஏண்டா தாலி கட்டின? அத அவ போட்டுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா கயிற்றிட சொல்லுவியா? என்ன அறிவு கட்டத்தனமா பேசுறீர்? அத்திம்பேருங்கிற மரியாதையை கெடுத்துக்காதீங்க. ஏதோ 2 நாளைக்கு வந்திருக்கேன். போறோம், நிறுத்துங்க. இதை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறதுக்கோ அலசி ஆராயறதுக்கோ நமக்கு எந்த அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. மாங்கல்ய தாரணத்தை பற்றி பெரியவா என்ன சொல்லியிருக்கா, அதான் முக்கியம். எல்லாரும் க்ஷேமமாக இருங்கோ.
நான் சுரேஷ், பொம்பாயிலேருந்து வந்திருக்கேன். இவ என் தர்ம பத்னி யமுனா. நீங்களும் சேமமாக இருங்கோ. நீ ஐயம்பேட்டை விஸ்வநாதன் புள்ள தானே? விஸ்வநாதன் வாரம் தவறாமல் மடத்துக்கு வந்துட்டு இருப்பான். நீ என்ன பம்பாய் பார்க்க போயிட்டியா? வர வர எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்கா. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. வர வாரம் எங்கள் சதாபிஷேகம் ஏற்பாடாயிருக்கு. பெரியவா அனுகிரகிக்கணும். மகாதேவா, அதில் ஒரு சின்ன சந்தேகம். சதாபிஷேகத்தில் மாங்கல்ய தாரணம் உண்டா இல்லையான்னு ஒரு அபிப்பிராய பேதம் இருக்கு. பெரியவா தான் தீர்த்து வைக்கணும். மாங்கல்ய தாரணத்தை பற்றி கேட்டே இல்லையா? மாங்கல்ய தாரணம் விவாகத்தில் ஒரு பிரதானமான அம்சம். இதெல்லாம் வேதத்தில் உண்டா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது அவசியம் இல்லாதது. எத்தனையோ ஆயிரம் காலமாக இருந்து வந்துட்டு இருக்கிற மாங்கல்ய தாரணம் அவசியம் செய்யப்பட வேண்டியது தான். கிரகஸ்தன் வேதத்தில் சொன்ன கர்மாக்களை செய்ய ஒரு சொத்தா துணை ஒன்று சேர்த்துக்கணும். அவ தான் தர்மபத்தினி ஆகிறா. அதுதான் தாம்பத்தியத்தோட அடையாளம், எடுத்துக்காட்டு. ஒருத்தர் செய்கிற தர்மத்தை கூட இருந்து உற்சாகப்படுத்தி தெய்வீக சக்திகளை உலகத்துக்கு அனுகூலம் பண்ணுறதுக்காக அவருக்கு பக்கபலமாக இருக்கிறவ இந்த தர்மபத்தினி தான். பிரம்மச்சாரி பையனுக்கு பூணல் எப்படி ஒரு வெளியடையாளமோ அதே மாதிரி விவாகத்தில் பொண்ணுக்கு மாங்கல்ய தாரணம் விவாகத்தை அடையாளப்படுத்துறது. அதனால தான் அது அவ்வளோ மகத்துவமானதாக இருக்கு. ஸ்திரீனாம் உபநயனம் ஸ்தானே விவாகம் மனுரப்ரவீத். இந்த மாங்கல்ய தாரணம் சமூக ஆன்மீக பாரம்பரிய முக்கியத்துவம் கொண்டதாக ஆயிடுறது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உபநயனம்னா கிட்ட அழிச்சுன்னு போகிறதுன்னு. அதாவது அன்னிலேருந்து அந்த பையனோட லட்சியம் பிரம்மத்தை அடையிறதா இருக்கணும். ஸ்திரீகளுக்கு பத்தியே குரு. அந்த குரு கிட்ட இந்த ஸ்திரீயை கொண்டு போய் சேர்க்கறது இந்த விவாகம். அதுக்கு ஸ்திரீகளுக்கான அடையாளமா இந்த மாங்கல்ய தாரணத்தை வச்சிருக்கா. கணவன் மனைவி உறவோட உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இதை சொல்லலாம். இது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கமாக வழக்கத்தில் இருக்கு. சஷ்டியப்த பூர்த்தி, இதை 60ஆம் கல்யாணம்னு சொல்கிறா இல்லையா, அதுவே தர்ம பூர்த்தி ஆகிடுறது. இதை வாழ்க்கையோட செகண்ட் இன்னிங்ஸோட ஆரம்பம்னு கூட சொல்லலாம். இந்த தம்பதிகளுக்கு அடுத்ததாக வருது சதாபிஷேகம். இதை 80 வயசு வரைச்ச கொண்டாடுவா. இதுக்கு அருள் பெற்ற வாழ்க்கைன்னு பேரு. அந்த வைபவத்தை தான் நீங்க இப்ப கொண்டாட போறீங்க. 1000 சந்திர தரிசனம் பார்த்த தம்பதிகள்ங்கிற பெருமை இந்த சமயத்துல இவாளுக்கு வந்து சேரும். இப்பெல்லாம் மாங்கல்யத்தை புதுசா பண்ணி போட்டுக்கிற வழக்கம் இருக்கு. அது சஷ்டியப்த பூர்த்தியா இருக்கட்டும், சதாபிஷேகமாக இருக்கட்டும், இல்லை கனகாபிஷேகமாகவே இருக்கட்டும். அதினவ பந்தம்னு சொல்கிற இந்த விலகாத திருமண பந்தத்தோட புனிதத்துவம் இன்னும் வலுவடைகிறது. இதை ஆன்மீக புனர்நவீனம், பல பேருக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் ரீட்டரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நாராயண நாராயண நாராயண. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. வந்ததும் வராததுமா கேட்க வேண்டான்னு பார்த்தேன். ஆமா, பாக்கியமும் சேகரனும் எங்கடா? என்னட்ட சொல்றது யமுனா, சேகரன் வழக்கம் போல எதுலையுமே ஈடுபாடு இல்லாம வெட்டி வெட்டியா இருக்கான். நினைச்சா உள்ள வரான், நினைச்சா வெளியில போறான். அவனை அவன் போக்குக்கே விட்டுவிட்டோம். பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு சொல்லு? ஏதோ நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தா, அதிபுத்திசாலியாவும் லட்சணமாவும் இருக்கா. அந்த ஆண்டவனுக்கே அது பொறுக்கல போல் இருக்கு.
அவ 2 பேரை பத்தி தான் நானும் இவரும் கூட பேசிண்டே இருந்தோம். நாங்க எல்லாரும் பம்பாய் மயிலாப்பூர்னு செட்டில் ஆகி நன்னாதான் இருக்கோம். உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கோமேங்கிற ஆதங்கம்தான். அண்ணா கூட அவருக்கு பிடிச்ச மாதிரி வேதம் பாடசாலைன்னு இருக்கா. ஆனா அவளை நினைச்சாதான் பாக்யம் அது ஒரு குறையாவே நினைக்கல. பெரியவா மடத்துக்கு வரும்போதெல்லாம் பாக்யம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரா. பெரியவாளுக்கு பொறி பொறிச்சு கொடுக்கறத ஒரு பாக்கியமாவும் ஒரு புனித கைங்கரியமாவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரியான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு தன் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் தான் பையன் சந்திரசேகர் இப்படி இருக்கானேன்னு தன்னோட ஆதங்கத்தை அத்தனையும் பெரியவா கிட்ட கொட்டி தீத்துன்னு வந்துட்டு இருக்கா. இப்ப கூட கை நிறைய பொரிய எடுத்துட்டு மடத்துக்கு பெரியவாளை பார்க்க தான் போயிருக்கா. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம் பெரியவா. அதுல சுமங்கலி பிரார்த்தனை பண்றதா இருக்கும். இந்த சுமங்கலி பிரார்த்தனை எதுக்காக பண்றோம்னு தெரியுமோ? தெரியும் பெரியவா. ஆனா பெரியவா மூலமா தெரிஞ்சா இன்னும் சிரேஷ்டமா இருக்கும். பெரியவா, அவ சுமங்கலியான்னு கேட்டுட்டு வா. என்னடா யோசனை பண்ற? அதோ அந்த முக்காடு பொண்ணு இருக்காளே, அவட்ட போய் கேட்டுட்டு வா சுமங்கலியான்னு. பெரியவா, அவ முதல்ல கேட்டுட்டு வாடா. என்ன பெரியவா உத்தரவு கொடுத்திருக்காளா? இல்ல, அது வந்து ஏன் தயங்குறீள்? இல்ல, அது வந்து நீங்க சுமங்கலி தானே அப்படின்னு பெரியவா கேட்டுன்னு வர சொன்னா. இல்ல இல்ல, நான் இல்ல, பெரியவா தான் கேட்டு வர சொன்னான். நான் அதுக்காக பார்க்கல. என்னோட பிறந்த ஊர் கொண்டையாம்பட்டி பக்கத்துல இருக்கிற சுமங்கலின்னு ஒரு அக்ரஹாரம். அத பெரியவா இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அதான் பார்த்தேன். அந்த அக்ரஹாரம் இப்போ இல்ல. அங்க இருக்கிறவாள நீ சுமங்கலி தானே அப்படின்னு தான் கேட்பா. அந்த அளவுக்கு பெரியவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பெரியவாளுக்கு தெரியாது உண்டா? ஆனா அவ சுமங்கலியான்னு கேளு அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. சில சமயம் இப்படி வெகண்டையா சில விஷயங்கள் பண்றதுண்டு. பெரியவா கேட்டதோட அர்த்தம் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இல்லடா, இவா சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொன்னோடனே எனக்கு அந்த ஊர் ஞாபகம் வந்தது. அதான் சுமங்கலி பிரார்த்தனையை பற்றி என் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு இவா பிரியப்படுறா. இது தென்னாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் எல்லா ஊர்கள்லேயும் பிரபலமான ஒரு ஆன்மீக வழிபாடு. இது குடும்பத்தோட நலன் கருதி வழி வழியா சுமங்கலிகளை ஆராதிக்கிற ஒரு வழிபாடு. சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னா நம்ம குலதெய்வங்களை ஆராதிக்கிற மாதிரி. பூர்வீக சந்ததிகளோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிற மாதிரி. சுமங்கலின்னா மங்களம் நிறைந்தவள்னு அர்த்தம். விவாகமான பெண்களை சுமங்கலிகள்னு சொல்லுவோம்.
அம்பிகை பராசக்தி காமாட்சி அம்மன் லோகத்தை காத்து ரட்சிக்கிற மாதிரி சக்தியோட வடிவமான பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருமுகமாக வழிபடுறதுனால இதை ஒரு சக்தி வழிபாடுன்னு சொல்லலாம். அவ்வளோ மகத்துவத்தையும் பலனையும் அளிக்கக்கூடியது இந்த சுமங்கலி பூஜை. சுமங்கலி பிரார்த்தனை சுமங்கலியா சிவலோக பிராப்தி அடைஞ்சவாளை நினைச்சு பூஜிக்கிறது. அந்தந்த குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் கவசமாகவும் இந்த பிரார்த்தனை அமையும். இப்படி சுமங்கலிகளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணா குடும்பத்துல வெகு காலமா விவாக பிராப்தி உண்டாகாத பெண்களுக்கு விவாக பிராப்தி உண்டாகும். சுமங்கலிகளோட ஆத்துக்கார ஆளுக்கும் தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயுள் உண்டாகுங்கிறது ஐதீகம். இன்னொரு விதத்தில் பார்த்தா இந்த பிரார்த்தனை நேரடியா சமுதாய வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் ஹேதுவா இருக்கும். குடும்பத்தில் உள்ளவ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒத்தருக்கொத்தர் ஆதரவா ஒத்தாசையா இருக்கவும் இது அத்தியாவசியமாகிறது. இதுதான் சுமங்கலி பிரார்த்தனையோட முக்கியத்துவம்னு கூட சொல்லலாம். ஆத்துல ஏதாவது மங்கள வைபவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சுமங்கலி பிரார்த்தனை பண்றது மரபு. வைதிக முறையில இந்த வழிபாடு நடந்தா சகல சம்பத்துகள் ஏற்படும். சந்ததிகளோட கல்வி மற்றும் வளர்ச்சியில நன்மை உண்டாகும். தாய்மை சார்ந்த அருள் கிடைக்கும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவாளும் குடும்பத்தை சார்ந்த வாழ்ந்த சுமங்கலிகளை பிரார்த்தனை பண்ணா அது நம்ம குல தர்மமாகவும் மரபு வழிபாடாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, சுமங்கலிகள் குடும்பத்தோட தர்மசாஸ்திரங்களை வழி வழியாக வந்த நடைமுறைகளை நீண்ட கால நிலைநாட்ட ஒத்தாசையாக இருப்பா. அதனால் இந்த சுமங்கலி பிரார்த்தனை குடும்ப விருத்திக்கும் எல்லாரோட நலனுக்கும் அத்தியாவசியமானது. நாராயண நாராயண நாராயண. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. என்ன கொண்டு வந்த பொரிய படிச்சுட்டியோன்னா? எவ்வளோ கொண்டு வந்த? இந்த தடவை 2 மரக்காதான் முடிஞ்சது. 2 மரக்கானா 8 படி. இந்த மரக்கா படி வீச இந்த கணக்கெல்லாம் வர சந்ததிகளுக்கு தெரிய போகிறதா? எல்லாரும் வெள்ளைக்கார விட்டு போன மேத்ஸ் அதுக்கு பின்னாடி போயின்னு இருக்கா. சரி, உனக்கு 1000 ஜோலி இருக்கும். அதுக்கு நடுப்புற எனக்கோசரம் இதை எடுத்துன்னு வந்திருக்க. 2 நாளில் சந்திரசேகரனுக்கு விமரத சாந்தி இல்லையா? எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயப்படி அவன் பண்ணிட்டு இருக்கான். வந்து அனுகிரகம் வாங்கிட்டு போனான். உனக்கு அது சம்பந்தப்பட்ட ஜோலி 1000 இருக்கும். நீ போய் அதை கவனி. என்ன தயங்கி நின்றுட்டு இருக்க? அப்போ என்ன நேக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா? நான் சொன்னா உடனே கிளம்பி போயிட போறியா என்ன? ஆமா, உனக்கு இப்ப என்ன மனசு சஞ்சலம்? என்னன்னு சொல்றது? பெரியவாளுக்கு தெரியாததா? எல்லாம் என் புள்ள சந்திரசேகரனை பத்தி தான். அவன் ரொம்ப விட்டேத்தியா இருக்கான். எதுலயும் ஒரு ஈடுபாடு இல்லாம தனக்கும் இந்த லோகத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கான். மொத்தத்துல என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லு. அபச்சாரம் பெரியவா. பெரியவா எங்க? அவன் எங்க? பெரியவா சொன்ன மாதிரி ஆத்துல பீமரத சாந்தி நடக்க போறது. கூட பிறந்தவா சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்திருக்கா. அகமே ரொம்ப கலகலப்பா இருக்கு. ஆனா என் புள்ள எதுலயுமே கலந்துக்காம தன்னந்தனியா கிணத்தடியில ஆகாயத்தை பார்த்துண்டு விரக்தியா பரபிரம்மமா உட்காந்துருக்கான். பாக்கியம், அந்த பரபிரம்மம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? பரபிரம்மம்னு சொல்றது ஒரு ஏளனமா நெகட்டிவா தோணலாம். அது அப்படி கிடையாது. பரபிரம்மமா இருக்கிறதுங்கிறது ஒரு உன்னதமான மனோபாவம். அந்த நிலையை அடையிறது ரொம்ப கஷ்டம். ஏகாந்த சிந்தனையா எதுலேயும் ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தா இந்த லௌகீக வாழ்க்கையில ஒழாம கொள்ளாம இருக்கலாம். சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு தவம் மாதிரி.
அப்படி இருக்க பழகிக்கணும். பெரியவா எல்லாத்தையும் கரகடந்தவா, சுலபமா சொல்லிடலாம், எடுத்துக்கலாம். ஆனா நான் இன்னும் ஆசாபாசங்கள்ல இருந்து விடுபடல. அவன் எனக்கு புள்ள, என்னால கவலைப்படாம இருக்க முடியல. பெரியவா சொல்ற மாதிரி அவன் இல்ல, ஒரு விரக்தியோட தான் இருக்கான். புரியுறது. மனசை போட்டு ரொம்ப சங்கடப்படுத்திக்காத, எல்லாம் சரியாயிடும். ஒவ்வொரு தடவை நான் வரும்போதும் பெரியவா இதையே தான் சொல்றா. ஆனா அவன்கிட்ட எந்த மாற்றமும் ஏற்பட்டதா எனக்கு தெரியல. எந்த ஏமாற்றமும் உனக்கு வேண்டாம். வருவான், அவனே என்னை தேடிண்டு வருவான். போன தடவையும் இதே பதில் தான் பெரியவாள்கிட்ட வந்தது. இதை பாரு, எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அது அப்பப்போ தான் நடக்கும். அவளுக்குன்னு கர்மா இருக்கு, அது தீர்ந்தாகணும், அதை தீர்த்தாகணும். இது உனக்கு தெரியாது இல்லை. உன்னோட கர்மாவை நீ அனுபவிச்சுட்டு இருக்க, அவனோட கர்மா அவன் அனுபவிக்கிறான். இந்த வேதாந்தெல்லாம் எனக்கு புரிஞ்சாலும் மனசு கடந்து அடிச்சுக்கிறதே பெரியவா. அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடணும்னு உருவாகப்பட்டவா எல்லாரும் இதையே தான் உபதேசிக்கிறா. இது எல்லாத்துலேயும் விடுபட ஒரு முக்கியமான பிரதானமான மார்க்கம் ஆத்ம விசாரம் மட்டும்தான். பெரியவா, நான் அந்த நிலையில இல்ல. ஒரு சாதாரண மனுஷியா இருந்து வேதனைப்பட்டு இருக்கேன். நேக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா, அதை சொல்லுங்க பெரியவா. ஏண்டா, ஜெயராமன் வர சொன்னேனே, எங்க அவன்? வர சொல்லு. உத்தரவு வாங்கிக்கிற பெரியவா. ஷேமமா இரு. जय जय शंकरा சர்வம் கர்மானுசாரம். எல்லாரும் இப்படி ஒன்னா கூடி இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பாக்கு இப்பதான் சஷ்டியப்த பூர்த்தி ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பீமரத சாந்தி வந்துடுது. நாட்கள்லாம் ஓடுறதுன்னு சொல்றதை விட பறக்கிறதுன்னு சொல்லணும். 10 வருஷம் போனதே தெரியல. நிமிஷமா ஓடிடுத்து. ஆனா இந்த 10 வருஷத்துல எவ்வளவு விசேஷங்கள் நடந்துடுது. ஆமா ஆமா, நம்ம சுவாமிநாதனோட விவாகம், கௌஷிக்கோட பிரம்மோபதேசம், கும்போண மடத்துல நம்ம அப்பாவை கௌரவிச்சு வேத சிரோன்மணின்னு பட்டம் கொடுத்தது. அது மட்டுமா, நம்ம பட்டாபி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனது. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல நடந்ததை சொல்லணும்னா நம்ம கிரிஜா உண்டானது. இப்படி மனசுக்கு நிறைவா எல்லாமே மங்களகரமா நடந்திருக்கு. பாக்கியத்தோட ஆத்துக்காரர் காமலையில போனதை விட்டுட்டேல. பாகியலட்சுமின்னு பேரை வச்சோம். என்ன பாக்கியத்தை கண்டா, என்ன சுகத்தை கண்டா? ஏன் நேக்கு என்ன குறைச்சல்? மண்டைய மழிச்சுண்டு முக்காடு போட்டுன்றதுனால எல்லாம் முடிஞ்சிடுதுன்னு அர்த்தமா என்ன? வாழ்க்கையோட முழுமைய முழுசா உணர்றதுக்கான சந்தர்ப்பம் இது அப்படின்னு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். எங்களை பத்தி பெரியவா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நாளைக்கு சந்திரசேகரபுரம் போனோம். தெரிவிக்க வேண்டிய வாழ்ட்டெல்லாம் தெரிவிச்சுடு. உத்தரவு பெரியவா. என்ன தயங்கி தயங்கி நிக்கிற? உள்ளவா.
பெரியவா அனுகிரகம் வேணும். சே மாமாரு பெரியவா, அர்ச்சனைக்கு புஷ்பம் கொண்டு வந்திருக்கேன். வச்சிட்டியோண்ணா? இப்போ என்ன புதுசா விசனம் உனக்கு? பெரியவா, உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னா மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்னு சொல்லுவா. சரி, நீ என்ன உரலா இருக்கியா இல்ல மத்தளமா இருக்கியா? பெரியவா, என்னை பார்த்து அனுதாபப்பட்டாலும் கஷ்டமா இருக்கு, தூஷிச்சாலும் வேதனையா இருக்கு. ஆத்துல இருக்கிறவா எல்லாம் ஒரு அஞ்ஞானத்துல என்னை பார்த்து பரிதாபப்படுறா. ஆனா வெளியில அதோ பாரு துக்குரி போறா, அதோ பாரு துக்குரி போறா அப்படின்னு என் காது பட சொல்றச்ச சில சமயம் ஏன் வாழறோன்னு இருக்கு. வாழணும், வாழ்ந்துதான் தீரணும். மற்றவாளுக்காக வாழறதுல எந்த தப்பும் இல்லை. அவளுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு தான் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கா. ஆனால் மற்றவா என்ன சொல்லுவாளோன்னு அவளுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க கூடாது. அது ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஆமாம், உன் பக்கத்து ஊரில் ராமப்பிள்ளையார் கோயிலுங்கிற பேரில் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு தெரியுமோ? ஆமா பெரியவா, ராமப்பிள்ளையார் கோவில் தெரியும். அந்த கோயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஏன் ராமப்பிள்ளையார்னு பேர் இருந்தது தெரியுமா? ஏன்னா அந்த பிள்ளையார் கோயிலில் தான் ராமநாம பாராயணம் நடக்கும். அதனால தான் அந்த பிள்ளையாருக்கு ராமப்பிள்ளையார்னு பேர் வந்தது. என்னடா சம்பந்தமே இல்லாம ராமப்பிள்ளையார் கோயிலை பத்தி பேசுறானு நினைக்கிறியா? ஒரு காரணமா தான் சொல்றேன். அந்த ஊர்ல துக்கிரி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தா. அவளை பத்தி உனக்கு தெரியுமோ? அப்படி ஒரு பாட்டி இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அவளோட சின்ன வயசுலேயே அவளோட அகமுடையான் சிவலோக பிராப்தி அடைஞ்சதுனால ஊரெல்லாம் அவளை துக்கிரி துக்கிரின்னு ஏசிச்சுது. கடைசியில துக்கிரிங்கிற பேரே அந்த பொண்ணுக்கு நிலைச்செடுத்து. அவளும் தன் விதியின் வந்தபடி சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜெபிச்சுண்டு பகவத் சிந்தனையிலேயே இருந்தா. காலப்போக்கில் அந்த பொண்ணுக்கும் வயசாகி அவளும் பாட்டி ஆயிட்டா. அப்பவும் ஊர்ல இருக்கிறவாள்லாம் அவளை துக்கிரி பாட்டின்னு தான் தூத்தின்னு இருந்தா. அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியஸ்தரோட பையனுக்கு திடீர்னு வயிற்று வலி ஏற்பட்டது. எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் குணமாகல. அந்த பிரமுகருக்கோ ஒரே கவலையா போயிடுத்து. விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த பாட்டி மற்றவாள்லாம் என்ன சொல்லுவாளோன்னு கவலைப்படாம கையில விபூதி சம்பளத்தோட நேர அந்த பிரமுகர் ஆத்துக்கே போயிட்டா. அந்த பையனோட பக்கத்துல உட்கார்ந்துட்டு ராமநாமத்தை ஜபித்தபடியே இருந்தா. ஜபம் முடிஞ்சதும் சம்பளத்திலேருந்து விபூதி எடுத்து அந்த பையன் நெத்தியிலையும் வயிற்றுலையும் தடவி விட்டா. விபூதி தடவி விட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பையனோட வயிற்று வலி குறைஞ்சு சுஸ்தமாகி மெல்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பிரமுகருக்கு மட்டும் இல்லாம ஊர்ல இருந்தவா எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. ராமநாமம் ஜபிக்கிற இந்த பாட்டியை போய் துக்கிரி பாட்டின்னு சொல்லிட்டோமேன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பாட்டியை
தாங்க ஆரம்பிச்சிட்டா. ஆம்படையா போனதுக்கு அப்புறம் மனசை அலப்பாய விடாம ராமநாமத்தை ஜெபிச்சபடி இருந்ததுனால தான் அந்த பாட்டியால அந்த ஊர் பிரமுகரோட பையனோட வியாதியை சுஸ்தப்படுத்தவும் அந்த ஊர் மக்களோட மதிப்பையும் அன்பையும் பெற முடிஞ்சுது. நீயும் தொடர்ந்து ராமநாமத்தை ஜெபம் பண்ணிட்டே இரு. இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் விதவைகளோட பங்கு மற்றும் நிலையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலை. அவ பல கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஒதுக்கப்பட்டவாளை தான் நடத்தப்படுறா. விதவையா இருக்கிறது கஷ்டமானது தான். அந்த நிலையில் இருக்கிற பெண்களுக்கு சமுதாயம் நல்ல மதிப்பு தரணும், நல்ல விதத்தில் நடத்தணும். அதுதான் அவளோட தூய்மைக்கும் தியாகத்துக்கும் பெருமை சேர்க்கும். பாரம்பரியமாக விதவை பெண்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அதை சமுதாய வழிமுறை அப்படின்னு மதிக்கணும். விதவைங்கிற நிலை ஒரு தண்டனை இல்லை, அது தர்மத்தோட ஒரு பகுதி. அது ஒரு தனிப்பட்ட தர்ம வாழ்க்கை, அவளோட அடுத்த கட்ட புனித வாழ்க்கை. அதில் நிறைஞ்சிருக்கிறது தியாகம்தான். அதுதான் அவளோட வாழ்க்கையை இன்னும் புனிதமாக்குறது. மற்றவாளை விட இவ உயர்ந்தவா. சமுதாயத்தில் அதிகமாக மதிக்கப்பட வேண்டிய பெண்கள் இவா தான். தன்னோட வாழ்நாளில் இவ மேற்கொள்கிற தியானம் தர்மத்தை உயர்த்தும். இந்த சமுதாயமும் இவாளை மதித்து சிறப்போடு நடத்தணும். கவலைப்படாமல் ஷேமோ போயிட்டு வா. எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. ஆத்துலயே அது கிடைக்கலன்னா வெளி மனுஷா துச்சமாக தான் பாப்பா. நாங்க தைரியமா இருக்கணும்னு நினைச்சாலும் எங்களை பலவீனப்படுத்துறது உங்களுடைய அனுதாபமும் பச்சாதாபமும் தான். எங்களுக்காக பரிதாபப்படவும் வேண்டாம், பச்சாதாபப்படவும் வேண்டாம், ஒதுக்கவும் வேண்டாம், உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். எங்களை எங்க போக்குல விட்டாலே போறோம். எங்களாலையும் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சாலே ஸ்ரீகண்டபுரம் பாலூர்ல இருந்த ருக்கு. மறந்துட்டேலா? இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இதை நான் வெற்றிகரமா மாத்தி காட்டணும். அதுதான் என்னோட லட்சியம். ஆனா இப்போ ஒரு பிரதிஜ்ஞை, ஒரு தீர்மானம் பண்ணிருக்கேன். பெண்களால முடியாதது எதுவுமே இல்லை. அதை திடமா, ஆழமா, ஆத்மார்த்தமா, தீர்மானமா நான் நம்புறேன். பொதுவா பெண்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது, அடக்கி ஆளப்படுறான்னு பரவலா பேசப்படுறது. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஆனா அதுக்காக நாளைக்கே அப்படி ஆக போறேன்னு நான் சொல்லல. அப்படி ஒரு வாழ்க்கை பாதைதான் எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஸ்திரமான எதிர்காலத்தையும் கொடுக்க போறதுன்னு நீக்கு தோன்றுது. அதை நோக்கிதான் நான் பயணிக்க போறேன். என்ன மாதிரி இருக்கிறவாள எல்லாரும் வீணா போனவான்னு சொல்றா. அந்த வார்த்தை பிரயோகத்தை என்னால ஆதரிக்க முடியல. நாங்க ஏன் வீணா போகணும்? நாங்க ஏன் வாழா வெட்டியா இருக்கணும்? எங்களாலும் வாழ முடியும், சாதிக்க முடியும். என்ன மாதிரி இந்த கோலத்துல இருக்கிறவாளுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கேன். அதை நோக்கிதான் பயணிக்க போறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கையின் அஸ்திவாரம். அதனால முக்காடு போட்டுன்னு மூளையில உட்கார்ந்துட்டு மூக்கு சிந்தின்னு இருக்க போறதில்ல. அதுக்காக ருக்கு மாதிரி நான் பட்டணத்துக்கெல்லாம் போக மாட்டேன். பெரியவா கூடவே தான் இருப்பேன். அவரை தரிசனம் பண்ணிண்டு தியானிச்சுன்னு இருந்தாலே உங்க எல்லாருக்கும் கிடைக்காத விஷயம் நேக்கு கிடைக்கிறது. जय जय शंकर हर हर
அதான் மன நிம்மதி, மன அமைதி. அம்மாடி பாக்கியம், இப்ப யாரும் உன்னை குத்தமோ குறையோ சொல்லலம்மா. இவ எல்லாரும் உன் கூட பிறந்தவா தானே. ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறை, அனுதாபம். அதுதான், அந்த அனுதாபம் தான் வேண்டாங்கிறேன். சரி பாக்கியம், உன் மனநிலை எங்களுக்கு புரியறது. இனிமே நாங்க யாரும் உன்னோட இந்த நிலைமைய பத்தி வாயே திறக்க மாட்டோம். போருமா? மணி, நான் உங்க யாரையுமே தப்பு சொல்லல. நாளைக்கு ஒரு பெரிய விசேஷம் நடக்க போறது. அதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்படாம என்னோட வாழ்க்கையை எதுக்கு அலசி ஆராயணும்? இல்ல பாக்கியம், கூடவே இருந்தா பெருசா தெரியாது. எப்பவாவது வரோமா, சின்ன வயசுல உனக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆத்தாமையா இருக்கு. ஒட்டு வதச்சி எடுக்காதீங்க அம்மாவை. கொஞ்சம் தனியா இருக்க விடுறேலா? போங்கோ போங்கோ எல்லாரும் இங்கே இருந்து. சந்திரசேகரா, போய் படுத்துக்கோப்பா. நாழி ஆயிடுது. கார்த்தால சீக்கிரம் எழுந்திருக்கணும் இல்லையா? எல்லாம் பெரியவா பார்த்துப்பா. இதே மாதிரி என்னை பற்றி எத்தனையோ கதைகள் இருக்கு. காலம்பூரா அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ நாழி ஆயிடுச்சு. அதனால் மிச்ச கதையெல்லாம் சாவகாசமாக நிதானமாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு விருப்பம்தான். ஆனால் அகிலா என்னை தேடிட்டு வந்துடுவோம். எங்கள் ஆற்றுல எல்லாமே அவள் தான் பார்த்துக்கிறா. எல்லா பொறுப்பும் அவளுக்கு தான். முழு பேர் அகிலாண்டேஸ்வரிங்கிற அகிலா. காட்டின்டே இருக்காத, சரியா காட்டு.
जय जय शंकर हर हर शंकर 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 அகிலா, அம்மா அகிலா, அந்த உள்ள கொஞ்சம் ரோஜா புஷ்பம் தனியா வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துன்னு வரியாமா? மா, அம்மா, பாயசத்துக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அது போருமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. அகிலா, பாயசம் ரெடி ஆயின்னு இருக்கு, அடுத்தது என்ன? ஏம்மா அகிலா, மத்தியானம் பண்ணி முடிச்சிட்டேன், சிரமத்தை பார்க்காம கஞ்சி கொண்டு வந்து தெரியா? மணி மணி, இந்த திவ்யா தலைய ஒழுங்கா காட்டவே மாட்டேங்கிறா, ஆட்டின்டே இருக்கா. நீங்க கொஞ்சம் வந்து சொல்லுங்களே. நான் ஒழுங்கா தான் காட்டுறேன், மாமிக்கு தான் சரியா பின்னி விட தெரியல, நீங்க பின்னி விடுற மாதிரி இல்ல. அகிலா மாமி, can you help me with this sum? I'm not getting the right answer. சித்தி, லேட்டஸ்ட் நியூஸ் தெரியுமா? பங்களாதேஷ்ல தி ஹிந்து லா அப்படின்னு ஒரு புக் இங்க வச்சிருந்தேன், ரொம்ப நேரமா தேடின்னு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறது. அகிலா, நீ பாத்தியா? அகிலா, உன்னோட ஃப்ரெண்ட் யாரோ துபாயில இருக்கான்னு சொன்னியே, ரிசர்ச் சயின்டிஸ்ட், வாட்ஸ் ஹர் நேம்? என்னது இது? ஆள் ஆளுக்கு அகிலா அகிலான்னு சொல்லிண்டு எல்லாத்துக்கும் அகிலா தானே? ஆமா, எல்லாத்துக்குமே அகிலா தான். என்ன பண்றது சொல்லுங்க. அப்பா தான் பொறுப்பு எல்லாத்தையும் என் தலையில சுமத்திட்டு அவர் ஒரிக்க மணிமண்டபத்துல போய் உக்காந்துட்டு இருக்கார். அம்மா, இந்தாங்க நீங்க கேட்ட புஷ்பம். ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா. பகவானே பகவானே. அக்ஷரா, அக்ஷரா, என்னம்மா கேட்டுட்டு இருந்த? இல்லம்மா, இந்த தேங்காய் திருவினது போருமான்னு தானே? உன்னொரு மூடி கூட திருவிடி. சரிம்மா. மண்ணி, உங்க கை மனமே தனி போங்கோ, பார்த்தாலே தெரியறது. என்ன தெரியறது? பாயசத்துக்கு வெல்லம் கரெக்டா போட்டிருக்கேன். அண்ணா கிட்டேந்து கட்டாயம் உங்களுக்கு பாராட்டு உண்டு போங்கோ. அண்ணா, அண்ணா, மண்ணி கையால பண்ணத ஏன் கையால குடுக்குறேன். ஆமா, இன்னைக்கு சாயங்காலம் பிரவச்சனம் இங்க நங்கநல்லூர் சரணாலயத்திலயா? விஜயா, திவ்யாக்கு என்ன ப்ராப்ளமா? பின்னல் கொஞ்சம் இறுக்கமா இருக்கு பாரு, கொஞ்சம் தளர்த்தி விட. அதனால்தான் திவ்யா தலைய ஆட்டின்னு இருக்கா. என்னம்மா, இப்ப ஓகேவா? சரி. ஏண்டா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? குடு அத. போட வேண்டிய இடத்துல 82 போட்டிருக்க. அப்புறம் எப்படி ஆன்சர் கரெக்டா வரும்? சரி பண்ணிடு, சரியா போடு இப்போ. பங்களாதேஷ்ல என்னலாமோ பண்ணிட்டு இருக்கா. 24 மணி நேரம் மொபைல்லே பாத்துட்டு இருக்கே, வேற ஏதாவது செய்யலாமோனோ? சில சமயம் சில விஷயங்கள் நம்ம கண் முன்னாடியே கிடக்கும், ஆனா உலகம் முழுக்க தேடிட்டு ஆதியே ரெண்டாக்கிடுவோம். ஹிந்துலா பை தீன்ஷா ஃபர்துஜின் முல்லா. ஒரு ஜொராஸ்ட்ரியன் ஹிந்துலா பத்தி எழுதியிருக்கார். அப்புறம் அகிலா,
உங்க மொபைல் பில்ல பே பண்ணிட்டேன். வேதரக்ஷண நிதி ட்ரஸ்ட்டுக்கு இந்த மாசத்து பணத்தையும் அனுப்பிட்டேன். உங்களுடைய ஜூனியர் சிஐடி இருக்காரே, அதான் சிஐ தேவராஜன், அவர்கிட்ட நீங்க மதியம் தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் மார்னிங் ஹியரிங்க ஹைகோர்ட்ல அவரை பாத்துக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? அகிலா, யூ ஆர் சிம்பிளி கிரேட். அதான சொல்ல போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணா. இட்ஸ் மை டியூட்டி, நத்திங் எல்ஸ். கல்யாணி, நீங்க துபாயில இருக்க என்னோட ஃப்ரெண்டோட பேர் தானே கேட்டுட்டு இருந்தேன். பார்கவி மேனன், கலிஃபா யுனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒர்க் பண்றா. உங்களோட நம்பரை அவகிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க முகமது பின் ரஷீத் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்றேங்கிறதையும் அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்க துபாய் போனதுக்கு அப்புறம் அவளை காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஐபிஎம் சார், இருள்நீக்கி பாலகிருஷ்ணன் முரளிதரன் சார், இன்னைக்கு ராத்திரி நீங்க துபாய்க்கு கிளம்புறேன். am I right? உங்களோட போர்டிங் பாஸை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க பொண்ணு அஸ்வினிட்ட கொடுத்துருக்கேன். அண்ட் ஹேவ் எ பிளசன்ட் ஜர்னி. அப்புறம் லுக், யுவர் நாட் இஸ் நாட் ரைட். அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஆமா, அஸ்வினி எங்க? பொண்ணை பெத்தவா நீங்க என்கிட்ட கேட்கிறேன். அவ அந்த ரூம்ல யோகா பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் அவளை நான் டிஸ்டர்பே பண்ணல. அண்ணா, சர்க்கரையெல்லாம் சரியா இருந்ததா? அமிர்தமா இருக்கு. சரியான பதம். யார் போட்டது? நீயாம்மா? போட்டது நான். பாராட்ட அவளுக்கா? நான் போடல அண்ணா. அதான் சொன்னேனே, மண்ணி கையால போட்டதை ஏன் கையால கொடுத்தேன். சும்மா சொல்லக்கூடாதுமா. யார் யாருக்கு என்ன வேணும், என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யற. பம்பரமா சுத்துறமா. இந்த காலத்துல ஏது பம்பரம்? ட்ரோன் மாதிரி சுத்துறான்னு சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, அகிலா மட்டும் இல்லைன்னா இந்த ஆமே ஸ்தம்பிச்சு போயிடும். வெல் செட் மா, வெல் செட். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த 4 நாள் that we've been here, அகிலா மாமி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. She's working 24/7 non stop. ஆமா, எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுங்க. இங்க மூத்த மாட்டு பொண்ணுனா மாங்குன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். இது யார் கண்ணிலையும் படாதே. என்ன பெரியம்மா, என்ன அழுத்துக்கிறேன்? ஒன்றும் இல்லடிமா, உங்க அம்மாவை எல்லாரும் மெச்சின்னு இருக்காளா? நான் இங்க உச்சி குளிர்ந்து போயின்னு இருக்கேன். ஏமா அஸ்வினி, அனுஷத்தன்னைக்காவது அக்ஷரா மாதிரி பாவாடை தாவணியோட இருக்கலாமோ இல்லையோ? Well party, actually the problem is, அம்மா அவ அடுத்த மாசம் ஆஸ்திரேலியா போறா. ரொம்ப கஷ்டப்பட்டு நானே அவளை அந்த கலாச்சாரத்துக்கு மாத்தின்னு இருக்கேன். இப்ப பாவாடை கட்டிக்கோ தாவணி போட்டுக்கோன்னு அவளை படுத்தி எடுக்காதம்மா. மாமி, அவளுக்கு அதீதமான பக்தி உண்டு. இது வரைக்கும் எந்த ஒரு அனுஷத்தையும் அவ மிஸ் பண்ணினது கிடையாது. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் பக்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அகிலா, அனுஷ பூஜைக்கு எல்லாம் ரெடி தானே? அண்ணா, வழக்கம் போல சங்கல்பம் நீங்க தானே பண்ண போறேன். என்ன சொல்றேன்? இருங்கோ, அப்பா வர வேண்டாமா? என்னது, மணிமண்டபம் போன அப்பா இன்னும் வரலையா? அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? மணிமண்டபம் போனா மணி ஆறதே தெரியாது அப்பாவுக்கு. அதுவும் மணி மாமாவோட மணி கணக்கா பேசிட்டு இருப்பா. என்ன நீங்க ஒண்ணு பண்ணுங்கோ, நேரா போய் அப்பாவை அழைச்சுன்னு வந்துருங்கோ. எனக்கு கோர்ட்ல 3 மணிக்கு ஒரு ஹியரிங் இருக்கு. நான் உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஐ எம் சாரிமா. அண்ணா, நீங்க போய் அப்பாவை கொஞ்சம் கூட்டின்னு வந்துடுறீங்களா? நான் போறத பத்தி ஒன்றும் இல்லம்மா. நான் போனா நீ ஏன்டா சம்பப்பட்டு வந்தேன்னு அப்பா ஃபீல் பண்ணுவா. ஏமா விஜயா? சாரி மன்னி, குழந்தையில ஸ்கூலுக்கு கிளப்பி ஆகணும். அதுவும் இல்லாம தனியா நான் எங்கேயும் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிம்மா, சரி. கல்யாணி, கல்யாணிக்கு என்னப்போ நைட் ஃப்ளைட்ல போய் ஆகணும். இன்னும் பேக்கிங்கே ஆரம்பிக்கல. என்ன தொந்தரவு பண்ணாதம்மா, என்னால போக முடியாது. நான் போவேன், ஆனா மாப்பிள்ளை நான் போறது அவ்வளவு உசித்தமா இருக்காது. வாசு வந்தா உங்களை யாரும் இப்ப போக சொல்லியே. அம்மாடி அக்ஷரா, சிரமத்தை பார்க்காம நீ ஆசித்த போயிட்டு வந்துடுறியா? அடி, இப்போ எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. அதுவும் இல்லாம தேங்காய் வேற திருப்பி முடிக்கணும். இல்லைன்னா தாத்தாவை நானே போய் அழைச்சின்னு வந்துடுவேன். நோ இஷ்யூஸ். பா, இன்னும் இவ்வளோ துருவி முடிக்கணுமா? ராஜி, நீ கைக்காரியமா இருப்ப. உன் கைக்காரியத்தை போய் கவனிமா. அஸ்வினி. hello. Yes, I'll be there in 2 minutes. No worries. அம்மாடி அகிலா, நான் போறதா தான் இருந்தேன். ஆனா யாரும் என்னை கேட்கவே இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையில இருக்கா.
அவளை ஏன் போய் தொந்தரவு பண்றேன்? நான் போய் அப்பாவை அழைச்சுட்டு வந்துடுறேன். நீ எத்தனை வேலைதாம்மா செய்வ? இதுல என்னமா இருக்கு? இதுவும் என்னோட கடமை தானே. அதனால தானே அப்பா எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கா. மணிமண்டபம் இந்த கூப்பிடுற தூரத்துல இருக்கு. பொடி நடையா போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. அடுத்தது என்னாச்சு தெரியுமா? அகிலா என்னை தேடின்னு வந்துட்டா. நான் இப்ப கிளம்பி ஆகணும். அவதான் எங்க எல்லாருக்கும் வார்டன். ஏமா அகிலா, என்னை தேடிட்டு எதுக்கு லொங்கு லொங்குன்னு வந்த? அதுவும் நடந்தே வந்திருப்ப. ஆமாப்பா, நானே கிளம்புறதா தான் இருந்தேன். அப்படிதான் சொல்லுவேன். ஆனா இங்கேருந்து கிளம்புறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. அப்பா, உங்க மேல எனக்கு கவலை இருக்கு, அக்கறை இருக்கு, அன்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்க மேல எனக்கு உரிமையும் இருக்கு. கூடவே உங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. முதல்ல கிளம்பலாம். குழந்தைகளா விட்டா இவர் கதை கதையா சொல்லிட்டு இருப்பார். உங்களுக்கும் நன்னா பொழுது போயிட்டு இருக்கும். என்னை பத்தி இவாள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரொம்ப கண்டிப்பானவ, கராரா கையோட கூட்டின்னு போக வந்திருக்கா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல, வார்டன் வந்துட்டாருன்னு சொன்னா. யாரு? நானா? வார்டனா? கிளம்பலாம்ப்பா. ஒரு நிமிஷம் இருமா. என்னாச்சுப்பா? பாலபரிவா வந்துன்னு இருக்கா. அவளை பார்த்துட்டு போலாம். ஒரே கூட்டமும் நெரிசலுமா இருக்குமேப்பா. பரவாயில்லம்மா, இங்க இருந்தே பார்த்துட்டு போலாம். ராம ராம ராம.
இங்க வந்ததால பெரியவா தரிசனம் கிடைச்சது. அது இருக்கட்டும், என்ன போய் வார்டன் சொல்லலாமா? இதோ பாருமா, தப்பாவோ குறைவாவோ ஒன்றா நான் சொல்லுவேன்னா, நீ ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக இருக்கேங்கிறதுனால நான் அப்படி சொன்னேன். தப்பாக நினச்சிக்காத. ஆத்துல மகா பெரியவால அதான் பரமாச்சாரியால காக்க வச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு அனுஷம் பெரியவாளுக்கு பூஜை பிரசாதம் எல்லாம் நீங்க வந்தாதான் கிரமப்படி நடக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு வேலையில இருந்தா அவ எல்லாரையும் கவனிச்சுட்டு அசந்து போய் உக்காந்த. ஆஹா, அப்பதான் உங்க நினைவு வந்தது. நீங்க மணிமண்டபத்துக்கு வந்துட்டேன்னா லோகமே அஸ்தமிச்சா கூட உங்களுக்கு தெரியாது. ஆமாம்மா, இங்கே வந்துட்டா என்னையே நான் மறந்துடுறேன். நேரமாயிண்டே இருந்தது. உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் போறதா நீ போறதான்னு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருந்தா. உங்களை காண்டாக்ட் பண்றதுன்னா நேர்ல வந்துதான் ஆகணும். செல்போன் எடுத்துட்டு மணிமண்டபத்துக்கு போக மாட்டேன். அப்படி ஒரு பிரின்சிபல் உங்களுக்கு. ஏன்னா வேத கோஷம் ஒலிக்கிற இடத்துல எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்புறம் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்றது? அதான் நானே நேர்ல கூட்டிட்டு போக வந்துட்டேன். ஆத்துல எல்லாரையும் கவனிச்சுட்டு பார்த்து பார்த்து பண்றதுக்குள்ள போரும் ஆயிடுது. பட் ஐ லைக் திஸ் சேலஞ்ச் அண்ட் லவ் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் எல்லா பொறுப்பும் உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க ஆத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஐபிஎம் மாப்ல அதான் மிஸ்டர் முரளிதரன் இந்நேரம் குதியும் குதிச்சுட்டு இருப்பார். Under Section 167 of the Indian Penal Code and as proceeded by the Madurai bench and the case pertaining to Ansari versus the state of Tamil Nadu, the court decided in favor of the arbitrate and all proceedings wherein. இன்னும் எத்தனை நேரம் ஆகும்? எது இந்த செக்ஷன் படிச்சு முடிக்கவா? உங்களை கல்யாணி என்ன ஆச்சு? எதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? அதான் அவ வரத்துக்கு. எவா வரத்துக்கு? அகிலா உங்க அப்பா அழைச்சின்னு வரேன்னு போனாலே இன்னும் வரலையே, அதான் எத்தனை நேரம் ஆகுன்னு கேக்குறேன். அதுக்கு என்னாச்சு? மணியாச்சு. எதுக்கு மணியாச்சு? என்ன புரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு நம்ம ஊருக்கு புறப்பட்டு போக வேண்டாமா? நேரம் ஆயிண்டே இருக்கு. ஏன்னா டென்ஷன் ஆரேல், நம்ம ஃப்ளைட் சாயந்தரம் 7 மணிக்கு தானே, இப்ப மணி 12 கூட ஆகல. இத பாரு, எனக்கு எப்பவுமே எதுவுமே டயத்துக்கு நடக்கணும். டயத்துக்கு நடக்கணும்னா பரவாயில்ல, நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்கணும்ல குதிக்கிறேன். என்ன குதிக்கிறேனா? வாட் நான்சென்ஸ். ஆன் டைம் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறவனா? நினைக்கிறதோடு மட்டும் இல்லாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் ஐபிஎம்ல மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கேன். ஒரு டிசிப்ளினோட இருக்கிறது தப்பா இல்ல தப்பா? எல்லாத்துக்கும் கால்ல கஞ்சியை கொட்டின்ற மாதிரி இப்படி பாடா படுத்துன்னு எல்லாம் நாங்க என்ன பண்றது? காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட சூலியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வளாட்சிக பேய்கள் அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளை வாய் பேய்களும் குரலை பேய்களும் தொடரும் பிரம்ம. என்னத்த ஏன் இப்போ திடீர்னு கந்த சஷ்டி கவசம்? இல்ல அக்ஷரா, யாரா கொஞ்சம் சத்தமா பேசினாலே கை கால்லாம் வெலவெலத்து போயிடுறது. ஏன் இப்படி பயந்தாங்குழியா இருக்கு? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. Only I know what I am going through. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடியற தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட பில்லி சூலியம். என்னம்மா இது இப்படி காட்டு கத்தல் கத்தின்னு இருக்காரு நம்ம ஐபிஎம் மாப்ல? அது சில பேரோட சுபாவம். தான் இருக்கிறது மற்றவாளுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சாமி ஆட்டம் எல்லாம் ஆடுவா. கல்யாணி சித்த இங்க வரியா? என்னம்மா? மாப்பிள்ளை கிட்ட பதிலுக்கு பதில் பேசாம கொஞ்சம் சமாதானப்படுத்துமா. சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா அவரை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்மா. கல்யாணி, நம்ம ஆத்துல யாராவது குரலை வசதி பேசினா நாம் என்ன பண்ணுவோம்? அதையே பண்ணு.
சைலண்ட் ஆயிடுவார். ஒரு பங்க்சுவாலிட்டி கிடையாது, ஒரு டிசிப்ளின் கிடையாது. வாட் ஏ ஃபேமிலி. வெரி பேட், வெரி பேட். அத்திம்பேர், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆறு? யூ டு நாட் நோ அபவுட் மீ. when I get angry, no one can control me. Do you know who am I? Who am I? எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தமிழ்லேயே சொல்லலாமே. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? I am IBM. என்னது இது? வேலை பார்க்குற கம்பெனி மட்டும் இல்ல, நானே IBM. இருள்நீக்கி பாலகிருஷ்ணன் முரளிதரன், IBM. நான் பிறந்தது எங்க தெரியுமா? புதுப்பெரியவா பிறந்த அதே ஊர்ல தான் நானும் பிறந்தேன். புதுப்பெரியவாளும் எங்க அப்பாவும் சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து விளையாடி இருக்கா. சோ சின்ன வயசுல இருந்தே ஒரு டிசிப்ளினோட வளர்ந்தவன், வளர்க்கப்பட்டவன் நான். பங்க்சுவாலிட்டிங்கிறது என் ரத்தத்தோட ஊறி போனது. ஸோ டிசிப்ளினோட எதுவும் நடக்கலைன்னா எனக்கு கோபம் வரும். கோபம் வந்துட்டா என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நோபடி கேன் கண்ட்ரோல் மீ, நாட் ஈவன் காட் கேன் கண்ட்ரோல் மீ. புரிஞ்சுதா? ஏன் கல்யாணி, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? உங்ககிட்ட தான் கேட்குறேன். 21 வருஷம் ஆகுது. 21 இயர்ஸ். என்னோட சுபாவம், என்னோட நேச்சர் இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? எனக்கு கோபம் வந்தா நான் அடங்கவே மாட்டேன். சொல்லு எல்லார்கிட்டையும், புரிய வை. ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஏன் இப்ப எல்லாரும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு கோஷ்டியா சொல்லிட்டு இருக்கேள்? இல்லை, இது எங்காத்து வழக்கம். யாருக்காவது கோபம் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணினா ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்படி சொன்னா ஒரு சின்ன சமாதானம் உண்டாகும், அமைதி நிலவும். கோபம் வந்தவாளுக்கு கோபம் மாயமா மறைஞ்சிரும். இப்போ உங்களையே எடுத்துக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்னு சொன்னதும் உங்களை அறியாமையே கோபம் தணிஞ்சு சாத்வீகமாக என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உணர்வை தூண்டக்கூடிய சாண்டிங் இது. ஏன்னா இந்த கோஷத்துக்கு அப்படி ஒரு மகிமை, ஒரு மகத்துவம். இந்த சங்கர கோஷத்தை கோபமாக சொல்லவும் முடியாது, சொல்லவும் வராது. பக்தி பாவத்தோட ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்னு சொல்லும்போது எதிர்த்தாப்புல இருக்கிறவாளோட கோபதாபங்கள்லாம் தனியும், ஒரு சௌஜன்ய சூழ்நிலை உண்டாகும். இதுதான் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுற டெக்னிக். இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறத சொன்னேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர். சரி சரி, அப்பா எப்ப வேணாலும் வரலாம். அதனால கூட்டம் கூடாம அவாவா போய் அவாவா வேலையை பாருங்க. நல்ல ஒரு மாப்பிள்ளை. ஆனும்
ஆ